மகேஷ் பாபு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு வாரணாசி படத்தில் வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ, அதுக்காக நிறையா ஒர்க்ஸ் அப்படிங்கிறது வந்து போயிட்டுருக்கு. ஆனால் ராஜமௌழி பார்த்துட்டிங்கன்னா, நான் வந்து ஒரு நாத்திகன், எனக்கு வந்து இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து பெருசாக பிடிக்காது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டிங்கன்னா, தேவையில்லாமல் வந்து வாயை விட்டுட்டார். அது பார்த்துட்டிங்கன்னா, இப்போதைக்கு வந்து சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஆக்சுவலி வந்து ராஜமௌழி பார்த்திங்கன்னா, இதுக்கு முன்னாடியே வந்து பாகுபலி படம் எடுத்திருந்தார். ஸோ அந்த பாகுபலி படத்தில் பார்த்துட்டிங்கன்னா, அந்த லார்ட் சிவா வரக்கூடிய சீன்ஸ்லாம் பார்த்துட்டிங்கன்னா, அவ்வளோ வந்து ஒரு பியூராக ஒரு டிவைன் ஃபீல் கொடுக்கக்கூடிய ஒன்றா இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா எல்லாருமே வந்து ஒரு கடவுள் மேலே வந்து பக்தி இருக்கிற ஒரு ஃபீல் இருக்கிற ஒருத்தனால தான் இப்படி ஒரு படம் எடுக்க முடியும்னு சொல்லிட்டு பயங்கரமாக பார்த்திங்கன்னா அவர் அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதை அப்படியே அவர் மெயின்டைன் பண்ணியிருக்கலாம். இந்த இடத்துல பார்த்துட்டிங்கன்னா சடனாக வந்து நான் வந்து ஒரு ஏத்திஸ்ட், எனக்கு வந்து கடவுள் நம்பிக்கை கிடையாது, அதுவுமே பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஹனுமர் மேலாம் நம்பிக்கையே கிடையாது அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து சொல்லிட்டாரு. ஆக்சுவலி பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் எந்த படம், அது நம்ம பாகுபலி எடுத்த நம்ம ராஜமௌழியோட எந்த ஒரு படத்தை எடுத்து பார்த்தீங்கன்னாலும் அதில் பார்த்தீங்கன்னா கடவுளுடைய ஒரு ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறத வந்து உங்களால் பார்க்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு கஜேந்திராவில் பார்த்துட்டிங்கன்னா, கஜேந்திரா படம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இவர் எடுத்த படம், அதாவது நம்ம ஜூனியர் என்டிஆரை வச்சு எடுத்த படம். ஸோ அதிலே பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஜூனியர் என்டிஆருக்கு வந்து பயங்கரமாக பில்டப்லாம் கொடுத்து ஒரு மாதிரி பண்ணியிருப்பார். அதிலே பார்த்திங்கன்னா இந்த கடவுளோட ரெஃபரன்ஸ்லாம் பயங்கரமாக இருக்கும். அதேமாதிரி பார்த்துட்டிங்கன்னா நானி படமும் பார்த்துட்டிங்கன்னா அது வந்து ஒரு மேஜிக்கல் ஒரு ஃபேண்டசி ஒரு கான்செப்டை பேஸ் பண்ணுது. மரியாதை ராமண்ணா படமும் பார்த்துட்டிங்கன்னா அது வந்து ஒரு மாதிரி அந்த ராமருடைய ஸ்டோரிலாம் வந்து அதில் கனெக்ட் பண்ணியிருக்கிற மாதிரி வந்து பயங்கர ஒரு ஃபன்னாக கொண்டு போயிருப்பார். அதை ஃபாலோ பண்ணி பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய பாகுபலி படமாக இருக்கட்டும், அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா மாவீரன் தான் பார்த்திங்கன்னா ராஜமௌழியோட ரொம்ப ரொம்ப முக்கியமான படம். ஸோ அந்த படத்தையுமே பார்த்துட்டிங்கன்னா லார்ட் சிவா பேஸ் பண்ணி பயங்கரமான ஒரு சீன்லாம் கொடுத்துருப்பாங்க. அவரோட ஸ்டாச்சுலாம் வச்சு 100 பேர் கூட எப்படி வந்து இவர் வந்து சண்டை போட்டார் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டிங்கன்னா பயங்கரமாக பில்டப் கொடுத்து பண்ணியிருப்பார். அண்ட் பாகுபலியில் பார்த்துட்டிங்கன்னா அந்த ஸோ லார்ட் சிவா பார்த்துட்டு அந்தளவுக்கு வந்து கிராண்டாக, அது மட்டும் இல்லாமல் அந்த படத்தோட ஓப்பனிங்கே பார்த்துட்டிங்கன்னா அந்த சாங்காக தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா அந்தளவுக்கு வந்து ஒரு பயங்கரமான சாங் கொடுத்து எல்லாரோட மைண்ட்லேயுமே வந்து ஒரு லார்ட் சிவாவோட டிவோட்டி அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலை கொடுத்துட்டு சடனாக பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து ஆஞ்சநேயரெல்லாம் பெருசாக கண்டுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தது எல்லாருமே பார்த்திங்கன்னா அஃபண்ட் ஆகிடுச்சு. ஸோ அப்படின்னா வந்து நீயுமே வந்து எங்களை ஒரு ஜஸ்ட்டு உன்னோட படத்தை வந்து ஓட வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் யூஸ் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்துட்டிங்கன்னா இப்போதைக்கு வந்து ராஜமௌழியை போட்டு பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஆக்சுவலி பார்த்துட்டிங்கன்னா ஹிந்து அந்த ஒரு விஷயத்தை பார்த்துட்டிங்கன்னா இப்போதைக்கு வந்து எல்லாருமே ரொம்ப சீப்பாக பேசுகிறது அப்படிங்கிறது வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. ஹிந்து கல்ச்சர், ஹிந்து மித்தாலஜியை பற்றி ரொம்ப சீப்பாக பேசுகிறது அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதே பார்த்துட்டிங்கன்னா பல இடங்களில் வந்து அவங்க ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எல்லா இடத்துலையுமே பார்த்துட்டிங்கன்னா இது வந்து எப்படி, அது வந்து அப்படி அப்படின்ற மாதிரி பார்த்துட்டிங்கன்னா பல பேர் வந்து சொல்லிகிட்டு இருக்கும்போது அதே பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து எல்லாரையும் அஃபண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்போது இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து எதுக்கு விடணும்? ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அவர் வந்து படம் எடுக்கிறதே வந்து இந்த லார்ட் சிவாவுடைய இந்த டிவோட்டீஸை நம்பி தான் என் படம் எடுக்கிறாரு. ஸோ அவருடைய சீன்ஸ்லேயும் அப்படி தான் வச்சுருப்பாரு. அப்படி இருக்கும்போது எதுக்கு தேவையில்லாமல் இப்படி ஒரு விஷயத்தை பண்ணாருன்னு சொல்லிட்டு யாருக்குமே புரியல. எல்லோரும் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ராஜமௌழியை போட்டு பயங்கரமாக அடிச்சிட்ருக்காங்க.